Taste the Daily. எரிமலை ராமச்சந்திரன் விசிகவோட தலைவர் திருமாவளவன் இன்னும் ஏன் திமுகக்கு பல்லக்கு தூக்கிட்டே இருக்கிறாரு? இல்ல, அவரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாருங்க. உண்மையிலேயே சொல்றேன். அதுல இருக்கிறவங்க சகோதரி சொன்ன மாதிரி அந்த கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேரும் திமுகவினுடைய உறுப்பினர்கள் தான். தோழர் திருமாவளவன் கூட ஒரு காலத்தில் திமுகவினுடைய உறுப்பினர் தான். அவர் புதுசா கட்சி வந்துடுச்சு, விசிக வந்துட்டதுனால திமுக உறுப்பினர் அனுதாபி எல்லாம் கிடையாது. அவர் மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு சத்தியம் பண்ணி நான் இருக்கிற வரைக்கும் திமுக தான் உங்களை நிலையா உங்க வாரிசுகளை நிலையா வச்சுக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தது மாதிரி இருக்காரு. கூட்டணி என்பது 5 ஆண்டு காலம் அடிமை சாசனம் இல்லை. 5 ஆண்டு காலம் அடிமை சாசனம் இல்லை, தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். ஆனா இவர் கொடுக்கிற இந்த முட்டுக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுமா? உண்மையிலேங்க பட்டியல் சமுதாயத்துக்கு திருமாவளவன் திமுக கொடுத்த முட்டுனால் பல இல்ல. நீங்க சொல்றப்ப இந்த கேள்வி வருது. இப்ப நிகழ்ச்சியில பேசுறப்போ இந்த பேச்சு வந்தது. மணிப்பூர் எப்படி பாஜகவுக்கோ அது மாதிரி தமிழ்நாட்டுல வேங்க வயல் அப்படின்ற அந்த ஒப்பீட எப்படி எடுத்துக்கிறது? ஆமா, இப்ப திருமாவளவன் முட்டு கொடுக்குறாரு. ஒரே ஒரு போராட்டம் பண்ணிட்ட உடனே தீர்வு வந்துருச்சா? வேங்க வயல்ல தீர்வு வந்துருச்சா? கள்ளக்குறிச்சியில தீர்வு வந்துருச்சா? என்ன அப்ப கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறாரு திருமாவளவன். அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி திமுக ஆர்ப்பாட்டங்க. அவர் செய்யறது என்ன? ஒரு ஆர்ப்பாட்டம். மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு மது ஒழிப்பு மாநாடா நடத்தினார். அவரு மகளிர் மாநாடா நடத்தினாரு. நீங்க ஆதவ அர்ஜுன் பேசுறதுல என்ன சொல்றாரு? கிட்டத்தட்ட பட்டியல் சமூகத்தில் ஆதி திராவிடர் சொல்லப்படுகின்ற 1 கோடி பேர் 92 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்பயுமே தோழர் திருமாவளவன் எந்த விஷயத்திலையுமே நேரடியா பேசுவார தவிர இன்னொருத்தவங்களை வச்சுட்டு பேசவே மாட்டார். அவருடைய குணம். நீங்க ஒரு மாநாடு நடத்தினா மாநாட்டினுடைய தீர்மானத்தை திருமாவளவன் மட்டும்தான் வாசிப்பார தவிர வேற யாரும் வாசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர் தோழர் திருமாவளவன் எப்படி ஆதவ அர்ஜுனை விட்டு பேச வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆனா ஆதவ அர்ஜுன் பிசிகாவா போய் கலந்துக்கல அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த அமைப்பு மூலமா தான் அவர் கலந்துக்கிட்டாரு. அதுல அண்ணல் அம்பேத்கருடைய பேரன் கலந்துகிட்ட நிகழ்ச்சி அது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில இவரு திட்டமிட்டு தோழர் திருமாவளவன் கூட்டணி விட்டு அடம்பிடிச்சு வெளிவராத இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஏன் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? அவர் வரக்கூடாது, அதுதான் நான் சொல்றேன். அவர் சத்தியம் பண்ணி கொண்டு ஒரு நேரத்துல இதே அவர் நினைக்கிறாரு. அப்ப ஆதவ அர்ஜுன் பேசுனது அவரோட கருத்து அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? நீங்க தனிப்பட்ட கருத்துன்னு தான் தோழர் திருமாவளவன் சொல்றாரு. ஒரு காலத்தில் கருணாநிதி உயிரோடு இருக்கின்றவரை அவருடைய சாம்பல் கூட சேரி மக்களுக்கு எதிராக நிற்கும் அப்படின்னு பேசின தோழர் திருமாவளவன் இன்றைக்கு ஆதவ அர்ஜுன் பேசின விஷயத்தை எதிராக பேசுற நிலையில அவரு தள்ளப்பட்டிருக்காரு. அப்படின்னா அவருக்கு என்ன தள்ளப்பட்டிருக்காரு? எதுக்கு தள்ளப்பட்டிருக்காரு? அதுதான் அவரு அரசியல்ல சுமை தாங்கியா அங்க நிக்கிறாரு. திமுகவினுடைய சுமை தாங்கியா நிக்கிறாரு. அவர் பேசாத கட்சியை காய்ச்சிட்டு திமுகவில் ஒரு பட்டியல் அணி மாதிரி உருவாக்கிட்டு போயிடலாம். என்ன கேட்டா அந்த அளவுக்கு முட்டு ரொம்ப கடுமையான விமர்சனமா தெரியல. ஆமா ஆமா, அவரால் இந்த பட்டியல் சமூகத்துக்கு என்னங்க நடந்திருக்கு? என்ன நல்லது நடந்திருக்கு? சொல்லுங்க, பட்டியல் போட சொல்லுங்க பாப்போம். பட்டியல் சமூக மக்களுக்கு குறிப்பாக தப்பா நினைக்க வேணாம், பறையர் ஆதி திராவிடர் பேர்ல வாடுற இந்த மக்கள். இப்ப நீங்க கேக்குற இதே கேள்விய களத்துல மக்கள் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான் இப்ப திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அவரை எதிர்க்க வச்சிருக்காங்க. 1000 பிளாஸ்டிக் சேர் போட்டா கூட அவர் அப்படித்தாங்க இருக்கிறாரு. அது நீங்க சம உரிமை சமத்துவம் என்ன பேசினாலும் சரி, அவரு நடக்காத திட்டங்களை மட்டுமே தோழர் திருமாவளவன் பேசிட்டு இருக்கிறாரு. சாதி ஒழிப்பு அப்படி சொல்றாரு. சாதி ஒழிப்பு இப்போ முடியுமா? சாத்தியமானா இல்ல, இப்ப முடியாது. சாதி ஒழிப்பு ரொம்ப நேரம் ஆகும். இந்த உடனே முடியாது. சாதி ஒழிப்பெல்லாம் இப்பெல்லாம் நடக்காது. அப்புறம் எதுக்கு நம்ம அதை சொல்லணும்? ஆனால் அதிகாரத்தில் பங்கு சாத்தியம். அதிகாரத்தில் பங்கு பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையான வாக்கு தோழர் திருமாவளவன் இருக்கு. அந்த மக்களுக்கு உண்டான விகிதாச்சார அடிப்படையிலாவது அதிகாரத்தில் பங்கை கொடுக்கல. திமுக மாவட்ட செயலாளர் பதவி கூட பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கா?
இதெல்லாம் ஆதவர்ஜுன் மனசுல வச்சுட்டு தான் நம்ம வரல அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல பேசுறாரா? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல வந்து போய் பேசினாலும் கூட அவர் பொதுவாகவே தெளிவாகவே பேசியிருக்கிறார். அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் தோழர் திருமாவளவன் அதை அவர் பேசின நல்ல விஷயத்தை நீங்க பார்க்காம அவருக்கு எதிராக பேசுற மாதிரியும், திமுகவுல இருந்து இவர் இல்லைனாக்கா திமுக கட்சியே இல்லாத மாதிரியும், திமுக அந்த இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ எடுத்துட்டோம்னா, இப்ப அம்பேத்கர் எடுத்துட்டோம் அப்படின்னா மன்னராட்சிக்கு எதிராக நின்னவர் அவரு. அப்போ திமுகல மன்னராட்சி நடக்குது அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. அதுக்கு சரியானது சொல்லியிருக்காரு. அப்ப அம்பேத்கரை தலைவரா எடுத்திருக்கிற ஒரு தலைவர் அப்ப ஆதவர்ஜுனா பக்கம் தான் நிக்கணும் இல்லையா? அவர் நடவடிக்கை கூட அவர் எடுக்க போறது இல்லைன்றது வந்து ரெண்டாவது விஷயம் தான். அவர் வந்து மாநில பொறுப்புல இருக்கிறாரு, துணை பொதுச் செயலாளர், கட்சிக்கு ஒரு விதிமுறை இருக்கு, உடனே நினைச்ச மாதிரி எடுக்க முடியாது அப்படின்னு அவர் தோழர் திருமாவளவன் சொல்லி இருந்தாலும் கூட ஆதவர்ஜுன் சொன்ன செய்தி என்னது 100% உண்மையா இல்லையா? தந்தை, அதுக்கப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் இன்னொரு பேரன், இப்படி 2026லயும் அந்த வாரிசு அரசியல்ல அடுத்த ஒரே சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட மன்னராட்சி முறையில் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். ஆனா நீங்க சொல்றபடி மன்னராட்சி ஆதரிச்சுதானே அப்ப திரும்ப கூட இருக்கிறாரு. அதைத்தான் நான் கேக்குறேன். தோழர் திருமாவளவன் மன்னராட்சிக்கு ஆதரவா தான் இருக்கிறாரு. அவர் அந்த ஆதரவுக்குனால அவர் பிறந்த சமுதாயத்துக்கு ஒரு துளி அளவு கூட, இம்மி அளவு கூட நன்மை இல்லை. நன்மை இல்ல, துரோகங்கள் தான் நடத்தப்பட்டிருக்கு. நிறைய வன்கொடுமைகள் நடந்திருக்கு இந்த ஆட்சியில. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில கடுமையான வன்கொடுமை நடந்திருக்கு. இல்லை, இப்போ தோழர் திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்பது சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்றதும் சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்றத எல்லாமே வந்து ஒரு போலி தான். இதெல்லாம் நடக்காத விஷயம். ஆனால் நடக்கிற விஷயம் அதிகாரத்தில் பங்கு. அதிகாரத்தில் பங்கு இதுவரை திமுக வந்து எந்த நேரத்திலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே அதிகார திமுறோடு இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு வந்து சாதிய திமுறும் அதிகார திமுறும் இருக்கிறவங்க தான். அதில் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தோழர் திருமாவளவன் இருக்க வேண்டிய கட்சி, கூட்டணி இருக்க வேண்டிய கட்சி திமுக இல்லைன்றதை அவர் தோழர் முடிவு பண்ணணும். எங்கே அதிகமான வாய்ப்பும் அதிகாரத்தில் பங்கும் தராங்களோ அங்கு வர வேண்டியிருக்கு. ஆனா இவர் வரமாட்டார். ஏன் வரமாட்டேன்றாரு? இவர் வரவே மாட்டார். அதுதான் சொல்றேனே, இவர் வந்து மறைந்த திரு கருணாநிதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால அந்த கூட்டணி தர்மம் அப்படின்னு இவர் சொல்றாரு தவிர நிச்சயமா அவர் வரமாட்டார். இப்ப 2026லயும் திமுக கூட தான் அப்படின்னு சொல்றது, அவர் சொல்றது நடக்கும். அங்கேதான் இருப்பார். 2026ல வெளியில வர்றாரா இல்ல கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறாரா, என்ன பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம்.